பர்சனல் ஃபினான்ஸில் 3 மிக முக்கியமான பில்லர்ஸை ரீச் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை ஆரம்பிக்கணும்னு சொல்லுவாங்க. அது என்ன 3 மிக முக்கியமான பில்லர்ஸ்? டேர்ம் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், எமர்ஜென்சி ஃபண்ட். அரைச்சமாவே அரைக்காதரா அப்படின்னு சொல்லாதீங்க. இந்த காணொலியில் எஃபெக்டிவாக எப்படி நம்ம எமர்ஜென்சி ஃபண்டை வச்சிருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். முதல்ல வாட் இஸ் எமர்ஜென்சி ஃபண்ட்? நமக்கு நம்மளுடைய செலவுகளை ஒரு 6 மாதங்களுக்கு பார்த்துக்கிறதுக்கான ஒரு தொகையை ஒரு இடத்துல நம்ம எடுத்து வைக்கணும், பார்க் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் மிக முக்கியமாக எதை நம்ம எமர்ஜென்சி ஃபண்டுக்குள்ளே சேர்க்கணும், எதை சேர்க்கக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 6 மாதத்தில் நீங்கள் ஒரு டிவி அப்கிரேட் பண்ணணும்னு பிளான் பண்ணுறீங்கன்னா அதை நீங்கள் எமர்ஜென்சி ஃபண்ட்லேருந்து பிக் பண்ணக்கூடாது. தட் இஸ் அ பிளான்ட் எக்ஸ்பென்ஸ். யூ ஷுட் பிளான் ஃபார் இட். இப்போது அதே டிவி இன்னைக்கு உங்கள் குழந்தை பந்து பட்டு உடஞ்சி அதை ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அது எமர்ஜென்சி ஃபண்ட்லேருந்து பிக் பண்ணும். அதே மாதிரியே ஃப்ரிட்ஜ் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு காலையில் எழுந்தோடனே ஃப்ரிட்ஜ் வேலை செய்யலைன்னா அது எமர்ஜென்சி ஃபண்ட். ஆனால் ஒரு 4 மாதம் 5 மாதம் கழிச்சு அந்த ஃப்ரிட்ஜை டபுள் டோர் ஃப்ரிட்ஜாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா பிளான்ட் எக்ஸ்பென்ஸ். ஸோ இந்த மாதிரி எதை எமர்ஜென்சி ஃபண்ட், எது நாட் அன் எமர்ஜென்சி ஃபண்டுங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அதோடைய எக்ஸ்பென்ஸை நீங்கள் ஒரு சர்டைன் அமௌண்ட்டை நீங்கள் சேர்த்துக்கிட்டு வரணும். ஸோ எஃபெக்டிவாக இதை எப்படி நம்ம சேர்க்கலாம்?